ஓம் சரவண பவ. மார்கழி மாசத்துல டே காலையிலேயே சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடும். நான் இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் சிப்லிங்ஸும் கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க ஜீ தமிழ் ப்ரோக்ராம்ல வணக்கம் தமிழால வந்திருக்காங்க. நான் ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல் ப்ரோக்ராம் பார்க்கல. அந்த ப்ரோக்ராம் அந்த சிஸ்டர் அவ்வளோ கண் கலங்கி சொல்றாங்க. இத்தனைக்கு அவங்க அவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கே டைப்பர் போட்டுட்டு தான் போவாங்களாம். அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரியா இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளத்தா இருக்கா. அவங்க சொந்த மகன் வீட்டுக்கு வந்தாலே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா பேசுறாங்க. இதே மாதிரி என்னோட லைஃப்ல நடந்துச்சு. ஆனா அவங்களுக்கு பையன், எனக்கு பொண்ணு. பொண்ணு வந்ததுனால எல்லாம் இல்ல. என் பொண்ணு 5 வயசா இருக்கும் போது நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். என்னோட வீடு ஃபர்ஸ்ட், பின்னாடி நிறைய குடுத்தனக்காரங்க இருந்தாங்க. என்னோட ஸ்ட்ரீட் ஓட்டுனா என்னோட ஹவுஸ் ஓனர் மேல இருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் ரோட்ல யாராவது மழைக்கு ஒதுங்கி நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு தாட்ஸ் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, 10 நாள் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன்.